ஐம்பெரும் காப்பியங்களுக்குள் ஒன்றுதான் மணிமேகலை. மணிமேகலைக்கும் உதயகுமாரனுக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் ஒன்று இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் உதயகுமாரன் மணிமேகலையை இந்த நந்தவனத்தில் சந்தித்தார். அன்று முதல் மணிமேகலை எங்கெல்லாம் செல்லுகிறாளோ அங்கெல்லாம் சென்று தன்னுடைய காதலை வெளிப்படுத்தினான் உதயகுமாரன். தான் துறவியாக ஆக வேண்டும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய மணிமேகலை தொடர்ந்து அவனுடைய காதலை மறுத்து கொண்டிருந்தார். கரைப்பால் கரைத்தால் கல்லும் கரையும் அல்லவா? அப்படித்தான் மணிமேகலையின் மனதும் கரைய தொடங்கியது. தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சஞ்சலத்தை, மாற்றத்தை தன்னுடைய தோழி சுதமதியிடம் ரகசியமாக சந்தித்து தன் நிலையை விலக்கி கூறிக்கொண்டிருந்தாள் மணிமேகலை. இவர்கள் தனிமையில் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டது மணிமேகலா தெய்வம். யார் அந்த மணிமேகலா தெய்வம்? மணிமேகலையை பற்றி அனைத்தையும் தெரிந்ததுதான் இந்த மணிமேகலா தெய்வம். சரி, மணிமேகலையின் மனதில் சஞ்சலம் ஏற்பட்டுவிட்டது. இப்படி விட்டால் நிலைமை மோசமாகிவிடும். மணிமேகலை துறவியாக மாற வேண்டும் என்பது பூர்வ ஜென்ம கர்மா. அதை மாறிவிடக்கூடாது என்பதற்காக ஒரு அமானுஷ்ய சக்தியாக அந்த இடத்திற்கு வருகிறது மணிமேகலா தெய்வம். மணிமேகலையை மயக்கமடைய செய்து அங்கிருந்து தூக்கி கொண்டு புறப்படுகிறது மணிமேகலா தெய்வம். அவளுடைய தோழியிடம் சொல்லியது, நீ சென்று மணிமேகலையின் அம்மாவிடமும் பாட்டியிடமும் மணிமேகலை என்னிடம் பத்திரமாக இருக்கிறாள், நீங்கள் அவளை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லு. அது மட்டுமல்ல, நீயும் உன்னுடைய தோழியை பற்றி கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு மயக்கமான நிலையில் இருக்கக்கூடிய மணிமேகலையை தன்னோடு தூக்கி கொண்டு சென்றது மணிமேகலா தெய்வம். எங்கே தூக்கி கொண்டு சென்றது? மணிபல்லவ தீவிற்கு. ஒரு அழகான தீவு மணிபல்லவ தீவு. எங்கு பார்த்தாலும் நீர்வீழ்ச்சிகள், நீர்நிலைகள், மலர்களின் வாசனை, பூத்து குலுங்கும் மலர்கள், பறவைகளின் ஒளிச்சத்தம், இப்படி பார்க்க கண்கொள்ளாத காட்சியாக இருந்தது மணிபல்லவ தீவு. மயக்க நிலையில் இருந்த மணிமேகலா கண் விழித்து எழுகிறார். துறவியாக ஆக வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் மணிமேகலைக்கு இருந்ததே தவிர எந்த மதத்தை பின்பற்றி தான் துறவியாக மாற வேண்டும் என்ற தெளிவு இல்லாமல் இருந்த மணிமேகலைக்கு அங்கே புத்தரின் பாத சுவடுகள் தெரிகின்றன. ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொன்னவர் புத்தர். மணிமேகலை பின்னாளில் புத்தர் வழியில் துறவியாக மாறினாரா என்பதை நாளை சொல்லுகிறேன்.